ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய்க்கு நம்ம ராஜேஸ்வரி மேலே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் வீட்டில் நம்ம மல்லிக்கிட்டேயும் அன்னபூர்ணி அம்மா கிட்டேயும் பேசுகிறாரு. நம்ம வீடு ஏறி வந்தவளை இனிமே சும்மா விடக்கூடாது, அவளை இப்படியே சும்மா விட்டால் அவள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டே போவாளா, இனிமே அவளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அவளை இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோம் பாரு, அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பயங்கர கோவத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணி அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, இல்லைங்க அவங்க இனிமே நம்ம வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. நம்ம வெண்பாவை ஒரு பக்கம் அவங்க அதாவது அந்த கதிரேசனோட வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு ஒரு ஜோசியர் வந்துட்டு நம்ம வெண்பா கிட்ட தான் எல்லாமே வந்து ராசி நல்ல ராசியாகவும் நல்ல ஒரு மகாலட்சுமி இருக்கிற இடமாகவும் சொல்கிறாங்க. அதனால் வெண்பாவை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ வெண்பாவை விஜயும் மல்லியும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெண்பாவும் நம்ம விஜய் மல்லியை விட்டுட்டு போக மாட்டாங்க. அதே சமயம் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.